மேம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன ஸ்நாக்ஸ்? வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்யப்படும். கோதுமை மாவு இருக்குல்ல, ஸ்வீட்டு வந்து கோதுமை மாவில் போட்டுட்டோம் போதும். பாருங்க, மிக்சியில் ஒரு 4 ஸ்பூன் ஜீனியும் 2 ஏலக்காயும் போட்டுக்கிட்டு ஒரு ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் சட்டி வச்சு அதில் தேங்காயை வந்து இது மாதிரி சின்ன சின்ன பல்லாக நறுக்கி போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். பாருங்க, தேங்காய் வறுத்தாச்சு, கொஞ்சம் பொட்டுக்கடலை பருப்பு, அதோட கொஞ்சம் எள்ளு. பாருங்க, இப்போ இது வந்து மாவில் கொட்டிடலாம். இதுக்கு வந்து தேவையான சர்க்கரை போட்டுக்கலாம். இல்லை மிச்சப்பட்டா வச்சிடலாம். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு இன்ச்சு கொஞ்சோண்டு தயிர் ஊற்றிக்கலாம். ஏன்னா நல்லா சாஃப்டாக வர தயிர் ஊற்றினா அதுக்காக. இப்போ வந்து சட்டியில் வந்து நான் கடலை ஊற்றிக்கிறேன். பாப்பா வந்து வெள்ளை ஆப்பம் தின்னு போர் அடிச்சுட்டு, அதனால் வந்து கொஞ்சோண்டு கேசரி போட்டால் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக வரன்றக்காக கொஞ்சம் கேசரி போட்டுக்கிறேன். ஏம்மா இப்போ இந்த போர்லாம் நடக்காமல் இருந்துச்சுன்னா அம்ச பரிசு எழுதிருப்பாள். எல்லாம் விட்டு கொடுத்து போக வேண்டியதானே? விட்டு கொடுத்து போகிறதுனா ஒரு ஆள் தான் விட்டு கொடுத்து போக முடியும். எல்லாம் சொல்லுவாங்க விட்டு கொடுத்து போகணும், வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, மனுஷங்க நிரந்தரம் இல்லைன்னு. ஆனால் யாருமே எதுவுமே விட்டு கொடுத்து ஒன்றும் இல்லை. ஒரு பக்கத்து வீட்டில் குடியிருக்கவங்க ஒரு ஜாமான் இது எக்ஸ்ட்ரா வச்சுட்டாலே சண்டைக்கு வராங்க. அப்புறம் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் பிரச்சனை இருக்கும்போது யார் விட்டு கொடுப்பா? அதனால் மனுஷங்க வந்து அப்படி தான் இருப்பாங்க. என்னது இருந்தாலும் விட்டு கொடுக்குறது இருந்தால் ஒரு வீட்டுக்கு பக்கத்து இடத்துல விட்டு கொடுக்க முடியாத போது அது வந்து ஒரு பெரிய ஒரு நாடு சம்மந்தப்பட்டது. சும்மா ஒரு வீடு சம்மந்தப்பட்டதுலேயே விட்டு கொடுக்க முடியாது, நாடு சம்மந்தத்தில் யாராவது விட்டு கொடுக்க முடியுமா? அதெல்லாம் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ். நான் மக்களை காப்பாற்றணும், அவங்க தனிப்பட்ட விருப்பம் இல்லை. இதுவாது தனிப்பட்ட விருப்பத்துக்கே யாரும் ஒத்துற மாட்டாங்க. இது தனிப்பட்ட விருப்பம் இல்லை. அவங்கள நம்பி நாட்டு மக்கள் இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும். அதுக்காக வந்து கட்டாயம் இதெல்லாம் பண்ணி தான் ஆவாங்க. ஆனால் நம்ம கரெக்டாக இருந்துட்டால் எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் பிரச்சனை பண்ணுறவங்கள்ட்ட நம்ம வந்து அதுக்கு பதிலடி கொடுத்து தான் ஆகணும். எல்லாமே சளிச்சுக்கிட்டே போக முடியாது ஓரளவுக்கு மேலே. அதனால் இதெல்லாம் வந்து கட்டாயம் மாறாது. எதுவுமே நிரந்தரம் இல்லாததான். ஆனால் நிரந்தரம் இல்லாததில் இருக்கும்போதே இப்படி இருக்கோமே, இன்னும் நிரந்தரமான இதெல்லாம் மனுஷங்க எப்படி இருக்கோங்க. சரி, அதான் நான் தெரியல. பாருங்க, கொஞ்சம் போட்டதே எப்படி கலர் இருந்துருச்சு. இப்போ என்ன வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். கொஞ்சம் நான் சோடா மாவு அதெல்லாம் எதுவுமே போடல. அங்கே இனிப்பு பத்தலை, அதனால் வந்து நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்க எப்படி வந்திருக்கு, நல்லா புசு. நான் சோடாமா கூட போடல, கொஞ்சோண்டு தயிர் போட்டதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா புசுன்னு வந்திருக்கு ஆப்பம். பாருங்க பபுள்ஸ் வந்து எப்படி பபுன்னு இருக்குது. பாருங்க சூப்பராக எல்லாத்தையும் விட்டுட்டாச்சு. எப்படி ஒரு 20க்கு மேலே வந்துருக்கு. அப்போ சூப்பராகவும் வந்துருக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்குது. கொஞ்சம் சுகர் தான் பத்தலை, மற்றபடி நல்லா இருக்குது. இதுக்குமே சுகர் போட்டால் சுகர் வந்துடும். ஆரஞ்சு கலரே வரல. ஆரஞ்சு போதும், ரொம்பவும் கலர் போடக்கூடாது. எல்லாமே மீடியமாக தான் போடணும். எல்லாமே அதிகம் போட்டால் அப்புறம் எல்லாமே சீக்கிரம் அதிகமாக வந்துடும். சுகரு ப்ரெஷர் எல்லாமே. சரியா? இங்கே பாருங்க, நம்மளோட ஆரஞ்சு ஆப்பம் வந்து சூப்பராக ரெடியாக இருக்கு. ஆப்பம் இல்லை, ஆப்பம்னா சட்டியில் இதை பேர் வந்து ஆப்பம். ஏதோ ஒன்று சூப்பராக இருக்கு. நல்லா ஆரஞ்சு கலரில் கலராக இருக்குது.
இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் பண்ணியதை பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.